அடுத்து தோழர் கோடீஸ்வரன் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார். அவருக்கு நினைவு பரிசு வழங்கப்படும். அதைத் தொடர்ந்து தோழர் காவேரி துரை அனுபவ பகிர்வு. முனுகோடீஸ்வரன் வாங்க நீங்க அவர் பாடி நான் ரொம்ப நெகிழ்ந்து போன பாட்டு, அறியாமையை தேசியமயமாக்கி வைத்தது யாரு, ஆக்கி அடித்தவரை லாபம் என்று நினைத்திருந்தது யாரு, அறியாமையை தேசியமயமாக்கி வைத்தது யாரு, ஆக்கி அடித்தவரை லாபம் என்று நினைத்திருந்தது யாரு, மாயம் இந்த உலகம் என்று மயக்கி வைத்தது யாரு, மாயம் இந்த உலகம் என்று மயக்கி வைத்தது யாரு, நம்மை மடையராக்கி தாங்கள் மட்டும் கொழுத்திருந்தது யாரு, சின்னஞ்சிறு பிஞ்சு கூட கஞ்சிக்காக அழுகுது, இன்னும் இந்த நிலைமை நம்ம இந்தியாவில் இருக்குது, சின்னஞ்சிறு பிஞ்சு கூட கஞ்சிக்காக அலையுது, இன்னும் இந்த நிலைமை நம்ம இந்தியாவில் இருக்குது. இப்போ எனக்கு 61 வயசு நடக்குது. அறிவொளி இயக்கம் 25 வயசுக்கு முன்னாடி தொடங்கினது. கலைப்பயணங்கள் அதுக்கு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப நான் இதை பாடியிருப்பேன். அப்ப முனுகோடீஸ்வரனுக்கு என்ன வயசு, அப்ப அந்த குரல் எப்படி இருக்கும், அப்படி தூக்கி பாடுவார். அப்படி ஒரு அற்புதமான கலைஞன் இப்பொழுது தன்னுடைய அனுபவ பகுதியை பகிர்ந்து கொண்டு நம்முடைய மாநில தலைவர்களிடமிருந்து நினைவு பரிசை பெறுவார். வாங்க, ஒரு பாட்டு ஒன்று பாடுப்பா, ஒரு அடியாவது பாடுவா. சும்மா விடுதலை போரினில் வீழ்ந்த மலரே தோழா தோழா, விடுதலை போரினில் வீழ்ந்த மலரே தோழா தோழா, வீர உமக்கே வணக்கம் வணக்கம் தோழா தோழா, வீர உமக்கே வணக்கம் வணக்கம் தோழா தோழா, விடுதலை போரினில் வீழ்ந்த மலரே தோழா தோழா, இந்திய நாட்டின் விடுதலை போரில் எண்ணற்ற தோழரை அர்ப்பணம் செய்தோம், இந்திய நாட்டின் விடுதலை போரில் எண்ணற்ற தோழரை அர்ப்பணம் செய்தோம், இதய கனவுகள் ஈடேறும் சத்தியம் தோழா தோழா, இதய கனவுகள் ஈடேறும் சத்தியம் தோழா தோழா, விடுதலை போரினில் வீழ்ந்த மலரே தோழா தோழா, ஆயிரம் ஆயிரம் இந்திய ரத்தம் கொதித்தெழுந்தே நிற்கும் போரச் சமூகம், ஆயிரம் ஆயிரம் இந்திய ரத்தம் கொதித்தெழுந்தே நிற்கும் போரச் சமூகம், அகத்தெறிவோம் மக்கள் சக்தியினாலே தோழா தோழா, அகத்தெறிவோம் மக்கள் சக்தியினாலே தோழா தோழா, விடுதலை
தோழர் நாகை சாமிநாதன் இந்த பாட்டு எழுதினார். தியாகி மணவாளன் கலைக்குழுவில் தோழர் வாங்க, மாரி மணவாளன் கலைக்குழுவில் இது பிரபலமான பாடல், எடுத்த உடனே பாடுவாங்க. இளையராஜா அண்ணன் பாவலர் வரதராஜனும் இந்த பாட்டை அனுபவிச்சு பாடுவார். அப்படிப்பட்ட ஒரு பாடலை இந்த மேடையில் உணர்வுபூர்வமாக நம் முன்னாடி பாடிய தோழர் முனுகோடீஸ்வரன் அவர்களுக்கு நம்முடைய ஒருத்த நினைவு பரிசு கொடுக்க ஒரு தலைவர் வாங்க. நம்முடைய மாநில தலைவர் தோழர் மணி அவர்கள் இப்பொழுது நினைவு பரிசை முனுகோடீஸ்வரன் அவர்களுக்கு வழங்குவார். ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் பெருசா இல்லை. நான் அறிவொளி இயக்கத்துக்கு வரும்பொழுது ஒரு 15 வயசு இருக்கும். நீங்கள் பிள்ளைகள் இங்கே நாடகம் பார்த்தீங்கன்னா அதில் கோட்டீஸ்வரன் ஒரு பேர் வரும் அந்த நாடகத்தில். அது என்னுடைய பேர் தான். அது ஆக்சுவலாக அப்போ நாடகத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது முதல்ல நடிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அப்போ பாட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பாடுவேன். இப்போ தோழர் பிள்ளையன் அவர்கள் தான் வந்து நல்லா பாடுறீங்க, நாடகத்தில் பாட ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டு பாட எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. பாடிக்கிட்டே இருந்தோம். நம்ம பாடகர் ஆகணும் தான் என்னுடைய நீண்ட நாள் ஆசை. திடீர்னு ஒரு நாள் காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு நண்பர் வந்து ஒரு இசையமைக்கிற பணி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு வந்தாங்க. எனக்கு அப்படிலாம் என்னன்னே தெரியாது, மியூசிக் பண்ணுறதுலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. அது முதல்ல என் மேலே நம்பிக்கை வச்சு தோழர் தனஞ்சயன் அவர்கள் வந்து இங்கே வந்திருக்காரு. அந்த பணி என்கிட்ட கொடுத்தாங்க. எனக்கே தெரியாது எனக்கு மியூசிக் பண்ணுற திறமை என்கிட்ட இருக்குன்னு எனக்கே தெரியாது. அது அப்படி ஆரம்பித்த அந்த இசை பயணம் இன்றைக்கி வந்து ஒரு திரைப்படத்துக்கு இசையமைக்கக்கூடிய லெவலில் இந்த அறிவொளி இயக்கம் என்னை வளர்த்துருக்கு. எல்லாருக்கும் இருக்குது. தாளமும் இசையும் எல்லாரும் நம்ம உடம்புலேயே ஓடிக்கிட்டு இருக்குது. எல்லாருக்குமே இருக்குது. உங்களாலையும் இசையமைப்பாளராக முடியும், பாடகராக முடியும், எல்லாரும் முயற்சி செய்தால் முடியும்ன்ற ஏதோ ஒரு தத்துவத்தின் பின்னாடி நான் இயங்கிட்டு இருக்கேன். அந்த தத்துவம் வந்து சரியாக இருக்கும்போது எல்லாராலையும் பாட முடியும், எல்லாராலையும் இசையமைக்க முடியும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்களும் இதுக்கு முயற்சி பண்ணால் உங்களாலே முடியுன்றது ஏன் முடியும். நான்லாம் வந்து பாடும்போதெல்லாம் பார்த்தா யாரும் என்னால் நான் பாடின யாரும் கேட்க மாட்டாங்க, என்ன நீ எல்லாம் இதுக்கே பாடுறியான்னு கேட்பாங்க. ஆக இவனுக்கு தான் பாட்டு வரும். அதாவது கற்பூரம் சொல்லுவாங்க, கரிமட்டை சொல்லுவாங்க, இந்த மாதிரி கதைலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் எல்லாரும் முயற்சி பண்ணால் பாட முடியும், எல்லாரும் முயற்சி பண்ணால் இசையமைக்க முடியும், எல்லாரும் முயற்சி பண்ணால் நடிக்க முடியுன்ற தத்துவத்துக்கு இருக்கிறதுனால தான் என்னால் இசை அமைப்பாளராக வர முடிஞ்சதுக்கு ஒரு உதாரணமாக நாங்கள் நிற்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. முனுகோட்டியால மேடை ஏற வேண்டியதாயிருச்சு. ஏன்னா சொன்னதெல்லாம் பொய், தனக்கு ஒண்ணுமே தெரியாது, இசையமைக்கிறதுக்கே எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னதெல்லாம். இவன் ரொம்ப நல்லா பண்ணுவான் அப்படின்னு எனக்கு பிரளயம் சொல்லி அதுக்கப்புறம் தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டது. இந்த மாதிரி தோழர்கள் கிட்ட நல்லா பேச கத்துக்கிட்டோம், விஷயங்களை கன்வின்ஸ் பண்ண கத்துக்கிட்டோம். அப்படி ஒரு கூட்டத்தில் நம்ம கண்டு மயங்கினவர் அவர். ஆனா அவருடைய குரலை கண்டு மயங்கி அதுக்கு பிறகு இங்க கூப்பிட்டும் போது ஒரு ஜிப்பா ஒண்ணு போட்டுக்கிட்டு சின்ன பையன் தான், ரொம்ப சின்ன பையன் வந்தான். இன்றைக்கு கலெக்டர் ஞானதேசிகன் விருதுநகர் மாவட்டத்து அவர் நம்மோட மாவட்டத்துக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு வரும்பொழுது அறிவொளி கலெக்டரா தான் வந்தார். வரும்பொழுது அங்க வெளியிட்ட ஒரு கேசட்டை கொண்டாந்து கொடுத்தாரு. கொடுத்துட்டு தயவு செஞ்சு இது என்னோட பொக்கிஷம், எங்கேயாவது தொலைச்சிடாதீங்க, நீங்க இதை கேட்டுட்டு திருப்பி என்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அதை இவர்கிட்ட போட்டு காட்டினேன். இதை விட நாம நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராம்மோகன் ராவ் இந்த மாவட்டத்து ட்ரைனிங் கலெக்டரா அடிஷனல் கலெக்டரா இருந்துட்டு அங்க வந்தவர் கலெக்டரா வந்து தொடங்கும் பொழுது ராம்மோகன் ராவ் இவருடைய இசையில இந்த மாவட்டத்துல கேட்ட அதே பாடல்களை கேட்டு விழுந்தவர் தான். கடைசி வரைக்கும் எந்திரிக்கல, கடைசி வரைக்கும் எந்திரிக்கல. அப்ப சொல்லுவாரு, தமிழகத்தின் மிகச்சிறந்த அறிவொளி பாடல்கள் என் மாவட்டத்து பாடல்கள்னு நான் தோல் உயர்த்தி சொல்லுவேன் அப்படின்னு ராம்மோகன் ராவ் சொல்லுவாரு. பிகாஸ் ஆஃப் முனுகோட்டி. இன்றைக்கு உமா ராஜேஸ்வரி என்ற 2 குழந்தைகளை அந்த கிராமத்தில இருந்து கண்டெடுத்தோம். அந்த குழந்தைகளை இசை கலைஞர்கள் ஆக்குனதுல 2 பேருக்கு பங்குண்டுன்னா முதல் பங்கு முனுகோட்டீஸ்வரனுக்கு. ஏன்னா சிறு தவற கூட அனுமதிக்க மாட்டான், சின்ன தவறு கூட. அந்த வார்த்தை உச்சரிப்பு பாத்தீங்கல்ல, இந்த பாட்டை பாடும் போது அந்த வார்த்தை உச்சரிப்பு, அந்த வார்த்தையில கொடுத்த உணர்வு, அதுக்கு எடுத்த ஒரு பாவம், இது அத்தனையும் இருக்குல்ல, அத்தனை அந்த பாடல்கள்ல வரணும்னு சொல்லிட்டு அப்படி பிழிஞ்சு எடுப்பான் அந்த குழந்தைகளை. ரசிக்க எடுத்து அந்த குழந்தைகள் அற்புதமான ஒரு இசைக்கலைஞரா வந்த பிறகு ராம்மோகன் ராவ் அவங்களை இசைக்கல்லூரியில படிக்க வச்சார். எனவே
காஞ்சிபுரம் மாவட்ட கண்டெடுத்த அரிய முத்துக்களில் ஒன்று இன்றைக்கு திரை இசையிலும் மிளிர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அவரை வாழ்த்துகிறோம். அறிவொளி கண்டெடுத்த முத்து. நன்றி.